செய்தி எழுதும்போது பாலியல் வன்கொடுமை, பாலியல் வல்லுறவு அந்த மாதிரி வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றமே அறிவுறுத்தின ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை கூட அறியாத ஒரு நபராகத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்கிறாரு. ரொம்ப சாதாரணமாக அந்த கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. மிக கொடூரமாக அந்த விஷயம், அவர் சொன்ன அந்த விஷயம், அப்போதான் வயசுக்கு வந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு போய் கரும்பு காட்டில் வச்சு கற்பழிச்சனா அப்படிங்கிற அந்த வார்த்தை, நம்ம சொல்ல கூசுகிற அந்த வார்த்தையை பெண்கள் அவரை சுற்றியும் சூழ்ந்திருக்காங்க. அந்த பெண்கள்லாம் இவர் பேசுனதை கேட்டு சிரிக்கிறாங்க. புகார் கொடுத்த ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு ஒரு நபர் கேவலப்படுத்த முடியுமா, அசிங்கப்படுத்த முடியுமா அப்படின்னா வரலாற்றில் இது வரைக்கும் யாரும் செஞ்சிருக்க முடியாது. இந்த பெண்ணிய எழுத்தாளர்கள், பெண்ணிய செயல்பாட்டாளர்கள், பெண்ணிய பத்திரிகையாளர்கள் யாருமே சீமானுடைய இந்த இழிவான பேச்சை இதுவரைக்கும் கண்டிக்கவே இல்லை. ரெட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு, நடிகர் விஜயலட்சுமி அவங்க கொடுத்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கு, நிலுவையில் இருந்த வழக்கு முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சீக்கிரமாக விசாரித்து ஒரு முடிவெடுங்க, இந்த ஏன் இவ்வளோ காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுறுத்தலை தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த அறிவுறுத்தலின் பேரில் சீமான் அவர்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும்போது பேசின பேச்சு அப்படிங்கிறது, ஒரு முற்போக்கு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. கல்வியிலாகட்டும், மருத்துவத்துறையில் ஆகட்டும், தொழில்நுட்பத்துறையில் ஆகட்டும், பல்வேறு விஷயங்களில் முற்போக்கான ஒரு நிலையில் இருக்குது. வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்குது. சனாதனத்தை, அடிப்படைவாதத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற மக்கள், அதை ஆதரிக்கிற பெரும்பான்மை மக்கள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா நம்ம பேசிட்டு வரோம். அடிப்படைவாதமான ஒரு ஆணாதிக்கத்தை அப்பட்டமாக முன்வைக்கிற வகையில் சீமான் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் விழுந்த வார்த்தைகள் வந்து இருந்துச்சு. கரும்பு காட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவர் கற்பழிச்சனா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இனிமேல் நீங்கள் செய்தி எழுதும்போது பாலியல் வன்கொடுமை, பாலியல் வல்லுறவு அந்த மாதிரி வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றமே அறிவுறுத்தின ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை கூட அறியாத ஒரு நபராகத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக அந்த கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. மிக கொடூரமாக அந்த விஷயம், அவர் சொன்ன அந்த விஷயம், அப்போதான் வயசுக்கு வந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு போய் கரும்பு காட்டில் வச்சு கற்பழிச்சனா அப்படிங்கிற அந்த வார்த்தை, நம்ம சொல்ல கூசுகிற அந்த வார்த்தையை, அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, பெண்கள் அவரை சுற்றியும் சூழ்ந்திருக்காங்க. அந்த பெண்கள்லாம் இவர் பேசுனதை கேட்டு சிரிக்கிறாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டோட நிலைமையை நினச்சி அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம வந்து முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கிறோம், நம்ம வந்து முற்போக்காக இருக்கோம்னு சொல்லிக்கிறோம், பல்வேறு சனாதன கருத்துக்களை வந்து எதிர்க்கிறோம், ஆணாதிக்கத்தை வந்து அடித்து விரட்டின மாநிலமாக இருக்கிறோம், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த ஒரு மாநிலமாக இருக்கிறோம், பெண்களுக்கு கல்வி தர்றதுலேயும், பெண்களை அதிகமாக கல்லூரிகளுக்கு அனுப்புறதுலேயும் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு கீழ்த்தரமாக ஒரு விஷயம் குறித்து ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பேசுகிறாரு. அதை கேட்டு இந்த சுற்றி இருக்கிற இந்த பெண்கள் வந்து சிரிக்கிறாங்க. இதை விட ஒரு அவமானத்துக்குரிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. நம்ம வந்து கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, பொதுவெளியில் பயன்படுத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை வந்து திரும்ப 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 பயன்படுத்துகிறோம். அது வந்து ஒரு தலைவரே பயன்படுத்துகிறாரு. அந்த ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற விஷயத்த
இந்த 80களில் சினிமாக்களில் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு 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 விஷயமா, கட்ட பஞ்சாயத்துக்குரிய ஒரு விஷயமா, மைனர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இவர் வந்து ரொம்ப குக்கரிச்சிக்கிட்டே பேசுறது, அதை கேட்டு இந்த பெண்கள் வந்து சிரிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலையை உயர்த்தின, முன்னேற்றின பல பெரியவர்களுடைய உழைப்பை வந்து மிகவும் கொச்சைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பெண்களுக்கு கல்வி உரிமை வேணும், பெண்களுக்கு சொத்துரிமை வேணும், பெண்களுக்கு சம உரிமை வேணும், பாலின சமத்துவம் வேணும் அப்படின்னு வலியுறுத்தின பெரியாரையே மிக கொச்சைப்படுத்தின ஒரு நபர். அந்த கட்சியும் அப்படித்தான், அதில் இருக்கக்கூடிய பெண்களும் அப்படித்தான். அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. பெண்ணடிமைத்தனம் கூடாது, சமத்துவம் நிலவணும்னு காலம் முழுக்க போராடின ஒரு போராளியை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி வந்து ஆணாதிக்கத்தை எதிர்ப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதில் ஒளிஞ்சிருக்கிற உண்மை. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பெண்களும் சிரிச்சு இல்லை, நாங்கள் ஆணாதிக்கத்தோட அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி அதை சொன்னாங்க. அடுத்து அவர் அந்த வழக்கு விசாரணை ஒவ்வொரு நாளும் ஊடக வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருந்தப்போ, ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்கள் முன்னிலையில் மைக் முன்னாடி பேசின பேச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து வக்கரத்தோட உச்சம். சிபிஎம் கட்சியை சேர்ந்த மூத்த தோழர் வாசுகி அவர்கள் மட்டும்தான் இது ஆணாதிக்க வக்கரத்தோட உச்சம் அப்படின்னு மிக கடுமையான, மிக சரியான வார்த்தைகளோட சீமான் அவர்களுடைய பேச்சுக்களை வந்து கடுமையாக கண்டிச்சாங்க. அடுத்து சில அரசியல் செயல்பாட்டாளர்களும் கண்டிச்சாங்க. மற்றபடி இந்த பெண்ணிய எழுத்தாளர்கள், பெண்ணிய செயல்பாட்டாளர்கள், பெண்ணிய பத்திரிகையாளர்கள் யாருமே சீமானுடைய இந்த இழிவான பேச்சை இதுவரைக்கும் கண்டிக்கவே இல்லை. வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு வந்த சீமான் அவர்கள் நடிகர் விஜயலட்சுமி மீது சொன்ன மிக மோசமான வார்த்தை, விபச்சாரி அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப இழிவோட உச்சம். புகார் கொடுத்த ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு ஒரு நபர் கேவலப்படுத்த முடியுமா, அசிங்கப்படுத்த முடியுமா அப்படின்னா வரலாற்றில் இது வரைக்கும் யாரும் செஞ்சிருக்க முடியாது. எந்தவித வெக்கமும் இல்லாமல், அருவருப்பும் இல்லாமல், ஒரு பொதுவான ஒரு வெளியில் தன் வந்து ஒரு விபச்சாரிகிட்ட போயிட்டு வந்த ஒரு நபர், இழிவான நபர் அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு அவங்க வீட்டில் குழந்தைங்க ஏன்பா நீ இப்படி இருக்க, அவங்க உறவினர்கள் ஏன் நீ இப்படியெல்லாம் இருந்திருக்க அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கூட அவருக்கு இல்லை. தன்னையும் வந்து ரொம்ப இழிமகனாக கேவலப்படுத்திக்கிறாரு. தன் குடும்பத்தாரையும் தன் உற்றாரையும் எல்லாரையும் அந்த விஷயத்தின் மூலமாக கேவலப்படுத்துறாரு. அதாவது விஜயலட்சுமியை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு தன்னைத்தானே அவர் வந்து இவ்வளோ கேவலமாக வந்து சொல்லிக்கிறார். நடிகைகள் அப்படின்னாவே அவங்க வந்து பாலியல் தொழிலாளிகளாக இருப்பார்கள், பல ஆண்களோட உறவில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு மோசமான ஒரு கருத்து வந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டே வராங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஆணாதிக்கம் சீழ்பிடிச்சு போய் மண்டையில் சீழ்பிடிச்சு போய் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. இதுவும் ஒரு தொழில் தான், இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தான் அப்படின்னு நினைக்கிற யாருமே நடிகைகளை வந்து தவறாக பேச மாட்டாங்க, கிசுகளை பெரும்பாலும் பேச மாட்டாங்க. அது அவங்களோட விருப்பம். ஒரு ஆணுக்கு வந்து பல காதல்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கும் பல காதல்கள் இருக்கலாம். ஒருத்தரோட உறவு கசந்து போகலாம், அவரை வந்து திருமணம் முறிவு பண்ணிக்கலாம், இல்லை அந்த உறவுலேருந்து வெளியேறி இன்னொருத்தரோட காதல் கொள்ளலாம். இது இயல்பான விஷயம். இது 1980களில் 70களில் சினிமாக்களை பார்த்த மாதிரி அவங்க வந்து அவங்க வந்தாங்க, நான் போனேன், அவங்க வந்ததுனால தான் நான் போனேன், நான் அவங்கள பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன். அது வந்து என்ன தப்பு? ஒரு ஆணுன்னா இதெல்லாம் செய்யணும்ல. ஆணுன்னா விபச்சாரிகள்கிட்ட போகிறது, பல பெண்களை வந்து ஏமாத்துறது, பல பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறது, அதெல்லாம் வந்து இயல்பானது தானே அப்படின்ட்டு வழக்கொழிஞ்சு போன பல விஷயங்களை இன்றைய தலைமுறைக்கு இவர் வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. அதை வந்து பெருமிதமாக சொல்கிறாரு. இவர் பின்னாடி இளைஞர் கூட்டம்னு ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இன்னும் 20களில் 30களில் அந்த இளைஞர்கள் இருப்பாங்க அப்படின்னும்போது அந்த இளைஞர்கள் இவர்கிட்ட வந்து என்ன விஷயத்த கற்றுப்பார்? அந்த கருக்கலைப்பு விஷயத்த கூட அவர் சொன்ன விதம் இருக்குல்ல, இதெல்லாம் சத்தியமாக எந்த ஒரு பெண்ணாலையும் ஏற்றுக்க முடியாது. கயல்விழி அவர்கள் வந்து எப்படி அதை
ஒரு பெண்ணாக அதை தாங்கிக்கிறாங்க, அதை எப்படி சகிச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. கணவரை காப்பாற்றிக்கணும், இல்லை மகனை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த பெண்களே பெண்களுக்கு எதிராக இருக்கிற இந்த விஷயங்கள் இருக்குல்ல, செய்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது மிக மோசமானது. அதுவும் ஆணாதிக்கத்தோட ஒரு பகுதி தான். இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த வழக்கு விசாரணைக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்குறோம், அந்த கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் பேசி சமரசம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீங்கள் சமரசம் பேசுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான தீர்ப்பை நம்ம ஊர் பஞ்சாயத்துகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதை உச்சநீதிமன்றம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது நான் சொன்னதில்லை, சமூக ஊடகங்களில் பலர் இந்த விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க, எதிர்ப்பை முன் வச்சுருக்காங்க. பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட நபரே அந்த வழக்கை திரும்ப பெற்றாலும் விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விதி. அந்த விதியெல்லாம் தள்ளி வச்சுட்டு 2 பேரும் சமரசத்துக்கு போங்க, சமரச பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது. அப்படின்னா சீமானுக்கு மோடி அரசின் கிட்ட இருக்கிற ஒரு இணக்கத்தை காட்டுது, பாஜகவோட ஒரு இணக்கத்தை காட்டுது. அந்த பாஜகவோட இணக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் பெரியாரை, இதுக்கு முன்னாடியெல்லாம் பெரியாரை வணங்கிட்டு இருந்த, பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவராக ஏற்றுக்கொண்ட சீமான் சமீப காலத்தில் பெரியாரை மிக இழிவாக பேசுறதுக்கான பின்னணி இந்த இணக்கமான சூழல் தான் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயங்களில் நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, பல்வேறு மீட்டு குற்றச்சாட்டுகள் வந்த போதெல்லாம், 30-40 வருடங்களுக்கு முன்பான மீட்டு குற்றச்சாட்டுகள் வந்த போதெல்லாம் கொந்தளித்த பல பெண்ணியவாதிகள், பெண்ணிய பத்திரிகையாளர்கள், பெண்ணிய எழுத்தாளர்கள் யாரும் சீமான் இவ்வளவு இழிவாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பேசும்போது கள்ள மௌனம் காக்கிறது அப்படிங்கிறது மிக இழிவான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். கரும்பு காட்டு கொண்டு போயிட்டு நான் கற்பழிச்சனா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்கள்லாம் சிரிச்சாங்கல்ல, அந்த சிரிக்கும்போது எப்படி நம்ம சமூகத்தோட ஆணாதிக்கத்தோட அங்கமாக அந்த பெண்கள்லாம் இருந்தாங்களோ, அதே போல தான் இந்த பெண்ணிய செயல்பாட்டாளர்களோட இந்த கள்ளமானமும், இந்த ஆணாதிக்கத்தை கைகட்டி வேடிக்கை பார்க்குற இந்த கள்ள மௌனத்தை நம்ம அந்த அளவுக்கு சரிசமமாக வச்சு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த சிரிச்ச பெண்களும் இந்த பெண்களும் 2 பேரும் சமமானவர்கள் தான். இவங்களுக்கு தனி அந்தஸ்தெல்லாம் தர முடியாது. பெரிய பெண்ணிய செயல்பாட்டாளர்கள், பெண்ணிய எழுத்தாளர்கள்னு சொல்லிக்கிற பலர் இது வரைக்கும் சீமானை கண்டித்து ஒரு ட்விட்டோ ஃபேஸ்புக் பதிவோ எதுவுமே போடல. பல ஆண்களுக்கு இல்லாத ஸ்பெஷலான ஒரு கரிசனம் சீமான் மீது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. சீமான் மீதா அல்லது பாஜகவுடன் அவர் கொண்டு இருக்கிற இணக்கத்தின் மீதா அப்படின்னு தெரியல. இந்த பெண்ணிய செயல்பாட்டாளர்கள், பெண்ணியவாதிகளோட முகத்திலேயே சீமான் விஷயம் கிழிச்சிருக்கு அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.